தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையின் சுற்றுப்புற நிலத்தில் உள்ள கழிவுகளை அகற்றி சீரமைப்பது குறித்து முடிவெடுக்க குழு அமைக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையின் சுற்றுப்புற நிலத்தில் உள்ள மாசுகளை அகற்றி சீரமைப்பது குறித்து முடிவெடுக்க மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் செயலாளர் தலைமையில் 2 வாரங்களில் குழுவை அமைக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டதை தொடர்ந்து ஆலை தற்போது மூடப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையால் அங்கு தேங்கி கிடப்பதால் கழிவுகள் தேங்கி கிடப்பதால் நிலம் பாதிக்கப்படுவதாகவும் ஆலையை இடிக்க உத்தரவிட வேண்டும் என கோரி சமூக ஆர்வலர் பாத்திமா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த மனுவில் ஆலை வளாகத்தில் உள்ள மாசை சீர்படுத்தி நிலத்தை பழைய நிலைக்கு மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையில் ஸ்டெர்லைட் ஆலை வளாகத்தில் உள்ள மாசுவை அகற்றுவதற்காக தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனமான நீரியும் அதே போன்று டெரி ERM இந்தியா பிரைவேட் லிமிடெட் உள்ளிட்ட 4 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இதில் நீரி நிறுவனம் ஏற்கனவே ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக மனுதாரர் தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஸ்டெர்லைட் ஆலை வளாகத்தில் உள்ள மாசுவை அகற்றுவதற்கான பணிகளை எந்த நிறுவனத்திலும் ஒப்படைக்கலாம் என்பது குறித்து முடிவு செய்வதற்காக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் செயலாளர் தலைமையில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய மூத்த விஞ்ஞானி, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் செயலாளர், மும்பை IIT நிபுணர் ஆகியோர் அடங்கிய ஒரு குழுவை 2 வாரங்களில் அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டனர். 3 நிறுவனங்கள் தங்கள் அறிக்கையை இந்த குழுவில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையை ஆய்வு செய்து இந்த குழு ஸ்டெர்லைட் ஆலையை சீரமைக்கும் என்பது தொடர்பாக அதற்கான நிறுவனத்தை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் அந்த குழுவுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.